வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட் கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். GD&Tல டைமென்ஷன் டாலரன்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ நோ கோ அப்படின்ற லிமிட் கேஜஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, MMC LMC, அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம செலக்ட் பண்றது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, பேஸ்ட் ஆன் டைலர்ஸ் பிரின்சிபல் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். லிமிட் கேஜஸ்ல ரெண்டு இருக்கு. கோ அண்ட் நோ கோன்னு ரெண்டு சைடு இருக்கும், அல்லது ரெண்டு தனித்தனியான கேஜஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கோ சைடில் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் தான் இருக்கணும், நோ கோ சைடில் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அல்லது மினிமம் மெட்டீரியல் கண்டிஷன் தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ இந்த MMC LMC அப்படின்றது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் பிளாக், இந்த ஸ்கொயர் பிளாக்குள்ள நான் ஹோல் போடணும். ஹோலுக்கு மினிமம் சைஸ் ஆஃப் த ஹோல், மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ஹோல், ரெண்டு விதமான லிமிட் நம்மளுக்கு தெரியும். இந்த மினிமம் லிமிட்ல நான் ஹோல்ஸ் போடுறேன், அதாவது ஹோல் போடும்போது என்ன ஆகும், மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். எவ்வளோ மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறேன், நான் மினிமம் சைஸ் ஆஃப் த ஹோல் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ நான் கொஞ்சமான மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ நிறைய மெட்டீரியல் வந்து அந்த பாக்ஸில் இருக்குது, ரிமைனிங்காக இருக்குது. அப்போ இது என்ன சொல்றது, மேக்ஸிமம் மெட்டீரியல் இருக்குது. அப்போ இது வந்து MMC கண்டிஷன் நம்ம சொல்றோம். இதே வந்து அந்த பிளாக்ல பிக்கர் சைஸ், அதாவது அப்பர் லிமிட் ஆஃப் த ஹோல் சைஸ்க்கு நான் என்ன பண்றேன், ஹோல்ஸ் போட்டுட்டேன். அப்போ என்ன ஆகும், நிறைய மெட்டீரியல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ அங்க மெட்டீரியல் கம்மியா தான் இருக்குது. அதுதான் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் நம்ம சொல்றோம். இது வந்து எதுக்கு, ஹோல் பேஸ் பண்ணி, அதாவது மினிமம் லிமிட் ஹோல் போட்டீங்கன்னா மெட்டீரியல் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அது வந்து MMC. இப்போ இதே வந்து மேக்சிமம், அதாவது அப்பர் லிமிட்டுக்கு ஹோல் போட்டீங்கன்னா நிறைய மெட்டீரியல் எடுத்துட்டீங்க, அப்போ லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அர்த்தம். அப்போ எவ்வளோ மெட்டீரியல் இருக்கு ஹோல் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்றது தான் இந்த MMC LMC. இது வந்து ஹோலுக்கு. அடுத்தது ஷாஃப்ட்டுக்கு. இப்போ ஷாஃப்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஷாஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அப்பர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட், லோவர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ அப்பர் லிமிட்ன்றது ஷாஃப்டுடைய பிக்கர் சைஸ். அந்த சைஸுக்கு நீங்க ஷாஃப்ட் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா மெட்டீரியல் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுதான் லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் த ஷாஃப்ட். அப்போ அது MMC ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி லோவர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா ஷாஃப்ட் சைஸ் சின்னதா இருக்குன்னு அர்த்தம், இப்போ மெட்டீரியல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படி சொல்றோம். இது வந்து ஷாஃப்ட்டுக்கு நம்ம டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஹோல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஹோல் போட்டீங்கன்னா அது MMC, அதாவது ஸ்மாலஸ்ட் ஹோல் வந்து MMC. ஷாஃப்ட்ல பாத்தீங்கன்னா MMCன்றது எது, லார்ஜ் சைஸ் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து MMC. LMCன்னு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஹோல் பேஸ் பண்ணும்போது பெரிய சைஸ் ஹோல், அதாவது லார்ஜஸ்ட் ஹோல் போட்டீங்கன்னா அது வந்து LMC. இதே ஷாஃப்ட்ல ஸ்மால் சைஸா இருந்தா அது வந்து LMC. அப்போ த கம்பேரிசன் என்ன விதமான ஃபிட்டிங்க்கு நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹோல் வந்து லோவஸ்ட் லிமிட்ல பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஷாஃப்டோட ஃபிக்ஸ் ஆகும். அப்போ ஷாஃப்டோட ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த லோவஸ்ட் லிமிட்னா ஆகும், ஃப்ரீயா உள்ள போகாது, ஒரு இன்டர்ஃபரன்ஸோட தான் போகும். அப்போ இது வந்து இன்டர்ஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த செட்டப் அதுதான் மினிமம் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? அல்லது மினிமம் கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துங்க, ஷாஃப்டுடைய அப்பர் லிமிட் சைஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹோலுக்குள்ள போகணும் அப்படின்னும் போது ஆகும், இடிச்சுக்கிட்டு தான் போகுமே தவிர கிளியரன்ஸோட போகாது. அப்போ இந்த லார்ஜஸ்ட் ஷாஃப்டும் இந்த ஸ்மாலஸ்ட் ஹோலும் இது ரெண்டுமே எங்க யூஸ் பண்றோம் பாருங்க, அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து மினிமம் கிளியரன்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்க, இங்க LMC ஹோல் சைஸ் பெருசா இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகும், ஷாஃப்ட்டுக்குள்ள ஃபிட் ஆகும்போது உங்களுக்கு கட்டாயமா கிளியரன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஷாஃப்ட் வந்து சின்ன சைஸ், இது ஹோலுக்குள்ள போகணும்னா எப்படி போகும், ஃப்ரீயாவே உள்ள போகும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஷாஃப்ட் லார்ஜஸ்ட் ஹோல் வந்து LMC கண்டிஷன். அதாவது LMC பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளியரன்ஸ் இருக்கும் அல்லது கொஞ்சமா இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். எந்த மாதிரி ஃபிட்டிங்க்கு நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் டீட்டெயிலா ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பார்ட் 2, GD&T பார்ட் 2ல நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான பேஸ் தான் அப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ டைலர் பிரின்சிபலுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோ சைட் நோ கோ சைட் ரெண்டு இருக்குது. கோ சைட்ல என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்கணும். நோ கோ சைட்ல மினிமம் மெட்டீரியல் கண்டிஷனுக்கான சைஸ் தான் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இது டீட்டெயிலாக சொல்கிறோம் பாருங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம். இது வந்து ஹோல், கோ சைட், நோ கோ சைட். கோ சைடில் என்ன இருக்கணும்? லோவர் லிமிட். நோ கோ சைடில் என்ன இருக்கணும்? அப்பர் லிமிட். ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா கோ சைட், நோ கோ சைட். கோ சைடில் மேக்ஸிமம் சைஸ், அதாவது ஹையர் லிமிட். நோ கோ சைடில் லோவர் லிமிட் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த டெய்லர் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம கேஜ் யூஸ் பண்ணோம்னா ஒரு 1000 பீசஸோ 10,000 பீசஸோ இருந்தாலும் நம்மளால குயிக்காக நம்ம என்ன பண்ணணும்? இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பேரிங் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கான ஹோல் சைஸ் கொடுத்துட்டாங்க. 38 டயாமீட்டர், அப்பர் லிமிட் 0.7, லோவர் லிமிட் 0. இப்போ மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஹோல்ன்றது என்னது? 38.7. ஹோலுடைய பெரிய சைஸ். ஹோலுடைய சின்ன சைஸ் எவ்வளோ? 38. இப்போ எந்த ஹோல் சைஸ் கோ சைடில் போகும், எந்த ஹோல் சைஸ் நோ கோ சைடில் போகும்? இது வந்து என்னது? ஹோல் சொல்லிட்டேன். அப்போ ஹோல்ன்றது மெட்டீரியல் ரிமூவ் பண்ண போகிறோம். மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது கம்மியான மெட்டீரியல் ரிமூவ் பண்ணீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கம்மியான மெட்டீரியல் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? சின்ன சைஸ். அப்போ இந்த 38 தான் கோ சைடில் வரணும் இல்லையா? லோவர் லிமிட் ஆஃப் தி ஹோல் அது என்னது? 38. இதுதான் கோ சைடு ஆஃப் தி கேஜில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? மினிமம் மெட்டல் கண்டிஷன் எவ்வளோ? 38.7. இது வந்து நோ கோ சைடில் இருக்கணும். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 38, இங்கேருந்து 38.7. இந்த 38ன்றது இந்த சைஸு அழகாக உள்ளே போகணும். 38.7 உள்ள வரக்கூடாது. ஸோ இதுதான் ஹோலுடைய மினிமம் லிமிட், மேக்ஸிமம் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள், கோ கேஜ் டஸ் நாட் என்டர், அதாவது இந்த 38 வந்து உள்ள போகலைன்னா என்ன அர்த்தம்? ஹோல் வந்து சின்னதாயிடுச்சுன்னு அர்த்தம். அதே கண்டிஷன் பாருங்க, நோ கோ கேஜ் ஆல்சோ கோஸ் இன் த ஹோல். இந்த நோ கோ கேஜ் ஆக்சுவலி உள்ள வரக்கூடாது. சப்போஸ் இது உள்ள வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? இந்த கேப் வந்து பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த ஹோல் இஸ் பிக்கர் இன் டைமென்ஷன். இப்போ பாருங்க, ஒரு சின்ன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். இப்போ இது ஒரு குவாலிட்டி செக்கிங் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்க, கோ நோ கோ அப்படின்ற ஒரு பிளக் கேஜ் இருக்கு. ஒர்க் பீஸ், இந்த ஒர்க் பீஸ்னுடைய மினிமம் டயாமீட்டர் 38, மேக்ஸிமம் டயாமீட்டர் 38.7க்குள்ள நம்ம ஹோல் போட்டிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? நோ கோ சைடை வந்து செக் பண்ண போறாங்க. இப்போ நோ கோ சைடு வந்து 38.7, இந்த சைஸ் வந்து 38.7 இருக்கும். உள்ள அலோவ் பண்ணல. அப்போ அலோவ் பண்ணலன்னா ஹோல் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? கேஜ் எடுக்கிறாங்க. இப்போ கேஜ் திருப்பி கோ சைடு செக் பண்ணுறாங்க. கோ சைடுன்றது எவ்வளோ? 38. ஸோ இது என்ன ஆகணும்? கோ சைடு வந்து உள்ளே போகணும் இல்லையா? இப்போ இது வந்து 38 இருக்குது. 38 இருக்கும்போது அழகாக என்ன பண்ணும்? உள்ளே போகுது. அப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கிற காம்போனன்ட் ஆஸ் பர் த சைஸ் within this limit 38லேருந்து 38.7க்குள்ள நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோன்ற அர்த்தம். ரைட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பிளக் கேஜ் காட்டியிருக்கிறோம். ஸோ டயாமீட்டர் 12.75க்கான பிளக் கேஜஸ். ஸோ இதனுடைய லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா +or-0.15 மைக்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து லோவர் லிமிட் என்ன ஆகும்? 12.6, அப்பர் லிமிட் 12.9. ஸோ இந்த 12.6ன்றது கோ சைடில் இருக்கும். இந்த 12.9ன்றது நோ கோ சைடில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய, அதாவது 12.6 விட கம்மியாக இருந்தாலும் 12.9 விட அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன, அந்த காம்பனன்ட் வந்து ரிஜெக்டட் காம்பனன்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கோ பிளக் கேஜ், அதாவது இது வந்து ஃபிட் ஆகுது, உள்ள காம்பனன்ட்டுக்குள்ளே போகணும். ரைட். நோ கோ டஸ் நாட் ஃபிட், உள்ளே போகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பார்ட் நம்ம செக் பண்ணக்கூடிய பார்ட் வந்து அக்செப்டபிள். ஹோல் டயாமீட்டர் வித்தின் தி டாலரன்ஸ் பேண்ட், இந்த பேண்டுக்குள்ள நம்ம செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். சப்போஸ் 12.6 கோ கேஜுக்குள்ள போகலை, ஆக்சுவலி உள்ள போகணும், இந்த கோ கேஜ் வந்து உள்ள போகணும், போகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோல் சைஸ் வந்து சின்னதாயிடுச்சுன்னு அர்த்தம். the whole diameter is below the minimum value. so இந்த 12.6 விட ஹோல் சின்னதா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த கோ கேஜ் உள்ள போகல. அப்போ அது வந்து என்ன ஆகணும்? ரிஜெக்டட் பார்ட்ஸ், ரீவொர்க் பண்ணணும்னு அர்த்தம். இதே மாதிரி பாருங்க, கோ கேஜுக்குள்ள உள்ள போயிடுச்சு, நோ கோ கேஜுக்குள்ளேயும் உள்ள போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ கோ கேஜ் வந்து உள்ள போகக்கூடாது. இப்போ உள்ள போகுதுன்னு என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ பாருங்க? 12.9ஓட ஹோல் பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, ஹோல் டயாமீட்டர் இஸ் அபவ் தி மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதுதான் அர்த்தம். அதாவது இது வந்து ஸ்கிராப். ஹோல் பெருசாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கிராப் தான். ஹோல் சின்னதாயிடுச்சுன்னா ரீவொர்க் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதில் பெஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோ கோ கேஜ் எடுத்து செக் பண்ணணும். நோ கோ கேஜ் வந்து உள்ள போகக்கூடாது. உள்ள போகலன்னா ஈஸியாக ரீவொர்க் பண்ணிக்கலாம். உள்ள போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கிராப் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் கோ கேஜ் செக் பண்றதை விட நோ கோ கேஜ் செக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அதே டெய்லர் பிரின்சிபல்ல ஷாஃப்ட். இப்போ ஷாஃப்ட்ல பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 38,
minus 0.02 minus 0.04. Maximum size of the shaft 37.98, minimum size வந்து 37.96. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் maximum size இதுதான். அப்போ இதுதான் வந்து என்னது go side, இது வந்து no go side அப்படின்றது. ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறோம். இன்ஸ்பெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா go gaugeக்குள்ள shaft போகணும். அதாவது இந்த shaft go gaugeக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகுது, maximum size என்னங்க 37.98 உள்ள போகுது, அலோ பண்ணுது. No go sideனா 37.96 உள்ள போகக்கூடாது. இதுதான் கண்டிஷன் நம்மளுக்கு. ஓகேவா? ரைட். சப்போஸ் go gauge does not go, அதாவது இந்த go gauge வந்து உள்ள போகலைன்னா என்ன அர்த்தம், shaft வந்து பெருசா இருக்குன்னு அர்த்தம். ஸோ bigger in dimension. ஸோ பெருசா இருந்தா நம்ம ரீவொர்க் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம என்ன பண்ணலாம், டர்னிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் no go side slides over the shaft, no go இது உள்ள போகக்கூடாது, பட் இது உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம் ஷாஃப்ட் சைஸ் சின்னதாயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, நம்ம செக் பண்ண வேண்டிய காம்பனண்ட் என்ன லென்த்தில் இருக்கோ அதே லென்த்துக்கு கோ சைடு இருக்கணும், பட் நோ கோ சைடு அந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ டயாமீட்டர் பற்றி பிரச்சனை கிடையாது, நம்ம டயாமீட்டர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 12.6 12.9 இருக்குது. தென் லென்த் ஆஃப் த கேஜ் வந்து கோ சைடு வந்து நம்ம செக் பண்ற காம்பனண்ட் என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு கட்டாயமா இருக்கணும், பட் நோ கோ சைடில் அந்த கண்டிஷன் இல்லை. இதுதான் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரில் போடுறீங்க. இப்போ ஒரு பெரிய பீஸ் ட்ரில் போடும் போது சம்டைம்ஸ் என்ன பண்ணும், ட்ரில் நேராக போகாது, கொஞ்சம் பெண்ட் ஆயிடும். ஸோ இப்படி பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காம்பனண்ட் நம்மளுக்கு தெரியாது, கண்ணில் தெரியாது. இதுமாதிரி கேஜ் வச்சு நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய கேஜ் கோ கேஜ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன சைஸாக இருந்தாலும் என்ன பெண்டாக இருந்தாலும் அழகாக உள்ளே போயிடும். ஓகே, அந்த பெண்ட் சாஞ்சிட்டு போயிடும். இதே கோ கேஜ் வந்து காம்பனண்ட் ஃபுல் லென்த் இருந்துச்சுன்னா அது பெண்ட் ஆகாது, உள்ள அலோவ் பண்ணாது. இது வந்து கோ நோ கோ காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் லென்த்துக்கு கோ சைஸ் இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன் நம்பர் 2. இந்த ஹோல் எங்கேயாவது பெண்ட் ஆனா கூட இந்த கோ கேஜ் வந்து உள்ள போகாது. இப்போ பாருங்க, இப்போ இங்க ஏதாவது ஹோல்ல பெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உள்ள போகாது. ஓகேங்களா? அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்னஸ் ஆஃப் த ஹோலும் நம்ம பேரலா செக் பண்ணிக்கிறோம். இதே நோ கோ சைட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நோ கோ சைடுன்றது அது உள்ள போகாது, அவ்வளோதான். உள்ள போனால் தான் நமக்கு பிரச்சனை, உள்ள போகக்கூடாது. அது மட்டும் செக் பண்ணால் நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? ரைட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் கொடுத்துருக்கோம். ஒரு ஷாஃப்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணணும் மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் எது அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ ஷாஃப்ட்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், கேஜ், ரிங் கேஜ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் மெட்டல் என்னது, பெரிய சைஸ் இருந்தால் மேக்ஸிமம் மெட்டல் அர்த்தம். அப்போ அதுதான் ஹையர் லிமிட் இல்லையா? இந்த 5.5 இந்த 8.2 இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இங்க பாருங்க, மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் ஆஃப் ஹோல். இப்போ இந்த ஹோல்ன்றது ஹோல் கம்மியா போட்டுருந்தீங்கன்னா மெட்டல் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 20 15.1 இந்த 15 தான் அது மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் ஆஃப் ஹோல் அப்படின்றது. இப்போ அதே மாதிரி பாருங்க, லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன். இங்க பாருங்க, இது ஒரு காம்பனண்ட், இந்த காம்பனண்ட்ல இந்த இடம் வந்து ஹோல். ஓகேங்களா? இது வந்து ஹோல், இது வந்து ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். ஆனால் மெட்டல் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மெட்டல் இருக்குது. அப்போ இதுல இருந்து எது மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன், எது லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? ஹோலுக்கு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும், ஷாஃப்ட் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க, இங்க 8.8ன்றது மேக்ஸிமம் சைஸ், பட் இந்த ஹோல்ன்றதுனால அது வந்து LMC ஆயிடுது. இங்க பாருங்க 5.8 அப்படின்றது மினிமம் சைஸ், பட் அது இங்க LMC இருக்கு. பட் ஏன்னா இது வந்து மெட்டீரியல், இது ஹோல் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஷாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கும் நம்ம மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் எப்படி சூஸ் பண்றது, மினிமம் மெட்டல் கண்டிஷன் எப்படி சூஸ் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ரைட். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு காம்பனண்டா இருந்தாலும் அந்த காம்பனண்ட்டை அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா அப்படின்றத இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல கோ நோ கோ கேஜ் வச்சு நம்ம வந்து ஈஸியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ரைட் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.